காஞ்சிபுரத்துல மிகப்பெரிய கோவில்கள பத்தியும் நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாம பார்த்தும் இருப்போம். ஆனா, அந்த பெரிய கோவில்கள் போற வழியிலேயே தேவார பாடல் இடம்பெற்ற ஒரு சிறிய கோயில பத்திலாம் உங்களுக்கு தெரியுமா? அதுவும் விநாயகரும், குபேரனும் வழிபட்டதா சொல்ற இந்த திருத்தலம் தான் திருக்கச்சி அநேக தங்காவதீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கோயில். நம்முடைய 108 இந்த திருக்கோயில் காஞ்சிபுரம் நகர்ல பிள்ளையார்பாளையம் பகுதியில கைலாசநாதர் கோயிலுக்கு போற வழியில தான் இருக்கு. அதுவும் பிரபலமான கைலாசநாதர் கோயிலுக்கு மிகவும் அருகில இருந்த இந்த சிறிய கோவில பத்தி இந்த திருக்கோயில் நடை திறப்பு நேரம்னு பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்குமும், மாலையில பார்த்தீங்கன்னா, இங்க கருவறையில அருள்பாலிக்கும் மூலவருடைய பெயர் அநேக இந்த கோவிலுடைய பெயரே மிகவும் வித்தியாசமா இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். அநேக தங்காவதம் அப்டின்னா, தலபுராணத்தின் மரபின்படி யானை முகம் கொண்ட விநாயக பெருமான் இங்க இருக்கிற சிவலிங்கமத்த உருவாக்கி பிரதிஷ்டை பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. இந்த தலத்துடன் தொடர்புடைய ஒரு சுவாரஸ்யமான ஒரு புராண கதையும் இருக்கு. என்னன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து விநாயகருக்கு கல்யாணம் ஆகல, திருமணம் ஆகல அப்படின்னு தானே நம்ம தென்னிந்தியால சொல்றோம். ஆனா, இந்த கோவில்ல விநாயகரும், வல்லபைன்ற ஒரு பெண்ணும் வந்துட்டு, ஆ இந்த கோவிலுடைய ஒரு சுவாரஸ்யமான, ஒரு முக்கியமான ஒரு புராணம் என்னன்னா, குபேரனும் இங்க இருக்கிற சிவபெருமான வழிபட்டதாவும், பூஜித்து வந்ததாகவும் சொல்லப்படுது. அதுவும் நம்மளோட செல்வத்திற்கே அதிபதியான கருதப்படும் குபேரன். அது மட்டும் இல்லாம, இந்த கோவிலுடைய மிகப்பெரிய பெருமையில ஒன்று என்னன்னா, தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம். சைவ நாயன்மார்கள்ல ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த கோயில் மிக சிறிய அளவுல இருந்தாலுமே, இந்த கட்டிடக்கலையை மிகவும் கவனிச்சீங்கன்னா, ஆ வடக்கு நோக்கி இருக்கிற கோபுரம் வழியா தான் உள்ள வருவீங்க. ஆனா, இங்க இருக்கிற கருவறையில இருக்கிற சிவன் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறது ஒரு தனி சிறப்பா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம, கருவறையை சுற்றி உள்ள கோஷ்டங்களில் இந்த பழம்பெரும் கோவில் கைலாசநாதர் கோயிலுக்கு முன்னாடில இருந்தே 7ஆம்ல இருந்து 8ஆம் நூற்றாண்டோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு, காஞ்சிபுரத்துல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மிகப்பெரிய கோவில்கள் இருக்கு. அதுல மிகப்பெரிய கோயில்களுடைய நிழல்லயும், இல்லன்னா அந்த கோவில்கள் போற வழியிலயும் இப்படி பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சிறிய கோவில்களும் இருக்கிறது. அதுல தங்காவதீஸ்வரர் கோவில் அதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணம். ஏன்னா, எல்லாரும் போறவங்க எல்லாருமே கைலாசநாதர் கோயில்ல போயிட்டு எந்த அளவுக்கு தரிசிக்கிறாங்க, அந்த கட்டிடக்கலைய வந்துட்டு எந்த அளவுக்கு நுணுக்கமா பார்க்குறாங்களோ, பட் அதே வழியிலேயே இருக்க தங்காவதீஸ்வரர் திருக்கோயில அந்த அளவுக்கு ஏன் பார்க்கலன்றது எனக்கு இன்னைக்கு வரைக்குமே ஒரு கேள்விக்குறியா இந்த கோவில்ல வழக்கமா சிவ வழிபாட்டு தலங்கள்ல கொண்டாடப்படுற பிரதோஷம், கிருத்திகை, பௌர்ணமி, அமாவாசை, சதுர்த்தி போன்ற நாட்கள் வந்துட்டு அனுசரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம, இங்க இருக்க விநாயக பெருமான நீங்க 11 முறை சுற்றி வந்து ஒரு வேண்டுதல வச்சுட்டு போனீங்கன்னா அதே மாதிரி அக்ஷய திருதியை அப்படின்னு நம்ம ஒண்ணு வந்துட்டு வருஷத்துல வந்துட்டு கொண்டாடுவோம். ஞாபகம் இருக்கா? நீங்க தங்கங்கள் நெறைய வாங்குவீங்க. இந்த கோவில்ல அக்ஷய திருதியை அன்னைக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு செல்வம் சேரும்ன்ற ஒரு உதாரண கதையும் இருக்கு. ஏன்னா, இங்க வந்து குபேரன் வழிபட்ட ஒரு சிவபெருமான் அப்படின்றதுனால, இந்த கோவிலுடைய எக்ஸாக்ட் லொகேஷன நான் வந்துட்டு லொகேஷன்ல லிங்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்க கூகுளோட காஞ்சிபுரத்துல இருக்கும் பிரபலமான கோயில்கள பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இப்படிப்பட்ட பல பழமையான, அதிகம் பேசப்படாத கோயில்களுடைய வரலாற்றையும், இன்னும் நம்ம சுற்றி இருக்கிற நெறைய விஷயங்கள உங்களுக்கு காட்சிப்படுத்த தான் இந்த காஞ்சி சோழன் சேனலுடைய பயணம். 108 நாட்கள், 108 கோயில்கள். ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒரு வரலாறு இருக்கும். ஒவ்வொரு வரலாற்றுக்கும் பின்னாடி ஒரு கதையும் இருக்கும். இந்த பயணத்துல என்னோட
நீங்களும் வந்து வர விரும்பினால் காஞ்சி சோழன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த கோயில்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.